Hindustan Institute of Technology and Science. Admission open for 2024-2025. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் சித்திரை திருவிழாவை ஒட்டி பச்சை பட்டு உடுத்தி வீர அழகர் வைகை ஆற்றில் இறங்கினார். அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். தொடர்ந்து கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் இளையராஜாவிடம் கேட்கலாம். இளையராஜா வணக்கம். மதுரை கள்ளழகர் பற்றி எல்லாருக்கும் தெரியும். மானாமதுரை வீர அழகர் அவருடைய சிறப்புகள் என்னென்ன, இந்த நிகழ்வில் எத்தனை பேர் பங்கெடுத்திருந்தார்கள், அங்கு செய்யப்பட்டிருந்த ஏற்பாடுகள் என்னென்ன, விரிவாக பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக கோவிந்தா கோவிந்தா என்ற பக்தர்களின் கரகோஷத்துடன் மானாமதுரை வைகை ஆற்றுக்குள் வீரழகர் பச்சை பட்டுடுத்தி இறங்கினார். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் உள்ள ஆனந்தவல்லி அம்மன் கோவில், வீரழகர் கோவில் மதுரையில் எப்படி சித்திரை திருவிழா காப்பு கட்டி கொடியேற்றத்துடன் தொடங்குமோ அதே போல இங்கும் அதே வழிமுறைகளை பின்பற்றி காப்பு கட்டி சித்திரை திருவிழா கடந்த 14ஆம் தேதி தொடங்கப்பட்டது. சித்திரை திருவிழா முக்கிய நிகழ்வுகளான நேற்று முன்தினம் திருக்கல்யாணம், நேற்று தேரோட்டம் நடந்து முடிந்தது. இதிலும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வரவேற்று மிக சிறப்பாக தேரோட்டமும் திருக்கல்யாணம் நடந்து முடிந்தது. விழாவின் முக்கிய நிகழ்வான இன்று மானாமதுரையில் வீரழகர் பச்சை பட்டொடுத்தி வைகை ஆற்றிற்குள் இறங்கினார். வீரழகர் வைகை ஆற்றிற்குள் இறங்கும் போது பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்று பக்தி உணர்ச்சியுடன் கோஷமிட்டு அழகரை வரவேற்றனர். முன்னதாக அழகர் செல்லும் இடமெல்லாம் பக்தர்கள் தண்ணீர் பீச்சி எடுத்தும் குளிர்பானங்கள் கொடுத்தும் மக்களை வரவேற்றனர். அழகருக்கு மிகுந்த வரவேற்பு ஏற்பட்டது. இந்த அழகர் இறங்கும் திருவிழாவில் லட்சக்கணக்கான மக்கள், சுற்று வட்டாரத்தை சேர்ந்த லட்சக்கணக்கான மக்கள் பங்கேற்றனர். அது மட்டுமல்லாமல் ஆயிரக்கணக்கான போலீசார்கள் இதில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். குறிப்பாக மானாமதுரை டிஎஸ்பி கண்ணன், சார்பு ஆய்வாளர் பூபதி மற்றும் சந்தன கற்பு உட்பட்ட அதிகாரிகள் முன்னிலை தலைமையில் போலீஸ் பாதுகாப்புகள் ஈடுபட்டப்பட்டிருந்தது. விழாவின் முக்கிய நிகழ்வாக நாளை சித்திரை திருவிழாவில் மதுரையில் இல்லாத ஒரு நிகழ்வு இங்கு மானாமதுரையில் நடக்கும். அது என்னவென்றால் நிலாச்சோறு. நாளை இரவு மானாமதுரை மக்கள் தங்களது அசைவ உணவுகளை சமைத்து வந்து வைகை ஆற்றுக்கு நிலாவை பார்த்து சாப்பிடும் நிலாச்சோறு நிகழ்ச்சி நாளை நடைபெற இருக்கிறது. இரவு மக்கள் கூடி தங்கள் குடும்பங்களுடன் நிலாச்சோறு சாப்பிடுவார்கள். வீரழகர் தற்போது வைகை ஆற்றில் இறக்கி அவர் இருப்பிடத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். இந்த நிகழ்வில் லட்சக்கணக்கான மக்கள் பங்கேற்றனர். நன்றி இளையராஜா, உங்கள் விரிவான தகவல்களுக்கு. Hindustan Institute of Technology and Science. Admission open for 2024-2025.